அரசு அல்லது தனியார் நிலங்களில் அனுமதியின்றி அமைக்கப்பட்டிருக்கும் கோயிலையோ அல்லது தனிப்பட்ட கூடாரங்களையோ இடிக்க எந்த ஒரு தனி நபருக்கும் உரிமை இல்லை என்பதை அனைத்து தரப்பினரும் உணர வேண்டும் என்று பிரதமர் துறை சட்ட நிர்வாக சீர்திருத்த அமைச்சர் டத்துஸ்ரீ அசாலினா உஸ்மான் சைட் வலியுறுத்தியுள்ளார். அரசு பதிவேடுகளில் இல்லாத கோயில்கள் சட்ட விரோதமானவை என வகைப்படுத்த முடியாது என்று அவர் தெரிவித்தார். ஒரு சில தரவுகளையும் உரிமைகளையும் கோயில் நிர்வாகம் கொண்டிருக்கவில்லை என்றால் அது சட்டவிரோத கோயில் என வகைப்படுத்தக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். நில உரிமையாளர்களின் நடவடிக்கையால் இந்த பிரச்சனை இன ரீதியிலான தாக்குதலாகவோ பழிவாங்கும் செயலாகவோ கருதப்படுகிறது. இந்த சர்ச்சைக்கு பின்னணியில் அரசாங்கத்தின் பதிவுகளும் முக்கிய காரணம் என்பதால் எந்த ஒரு தனி நபருக்கும் கட்டுமானங்களை இடிக்கவோ தகர்க்கவோ உரிமம் இல்லை என்றும் அரசு தரப்பின் இலாக்காவின் மூலமாக இந்த நில ஆக்கிரமிப்பு பிரச்சனைகளை கையாள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நிலத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் கோயிலுக்கும் நிலத்தின் உரிமையாளருக்குமான இந்த சிக்கலில் எந்த ஒரு தனி நபரோ அரசு சாரா இயக்கங்களோ கருத்து தெரிவிக்கவோ கூட்டணி அமைக்கவோ கூடாது என்று அவர் எச்சரித்தார். அதற்கு பதிலாக அரசு அலுவலகங்களை நாடுங்கள். அரசு அதிகாரிகள் முழுமையான ஆய்வுக்கு பின்னர் நடவடிக்கை எடுப்பார்கள். சட்டத்தை பின்பற்ற வேண்டிய மக்கள் சட்டத்தை கையில் எடுக்க வேண்டாம் என்று அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.